வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? மதுரை காந்தி மியூசியத்திற்கு தான் நாங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாகியா அகாடமி வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள பெருமைப்படுத்தும் விதமாக இங்க கலை நிகழ்ச்சி நடந்தது. அதில பங்கு பெற தான் நாங்க இங்க வந்தோம். வந்தபோது காந்தி மியூசியம் க்ளோஸ்ல இருக்குமா, ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம இங்க மியூசியத்தையாவது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள வந்தோம். உள்ள வந்ததும் எங்கள நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றாங்க. உள்ள வந்தோம். நாங்க எல்லாத்தையுமே சுத்தி பார்த்தோம். அவ்வளோ அழகா இருந்தது. இதெல்லாம் பாருங்க, அணிகலன்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட ஒரு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. நாங்க அதெல்லாம் இங்கேருந்து உத்து பார்த்தா, அங்க இருக்கிற நந்தீஸ்வரர் எங்களுக்கு தெரிஞ்சாரு. அவ்ளோ அற்புதமா இருந்தது. இங்கேருந்து நாங்க சிவன் கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். மீனாட்சி அம்மன் அவ்வளோ அழகா எங்களுக்கு காட்சி தந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சிவனையும் தரிசனம் பண்ணோம். முதல்ல நம்ம உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா, இடதுபுறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அச்சீவ் பண்ணவங்களோட இமேஜஸ் நெறைய இருக்கும். மேல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கள்ளழகர் கோவில், மதுரை சுற்றுவட்டார பகுதிகள்ல என்னென்ன இருக்குதோ, எல்லா சிறப்பு வாய்ந்த இடங்களையும் அங்க இருந்தது. நாங்களே மெய்மறந்து போனோம். ஆயிரங்கால் தூண் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன், நக்கீரோட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற தாமரைக்குளம், அந்த மாரி எல்லா இமேஜஸும் அங்க இருந்தது. அவ்வளோ அற்புதமா இருந்தது. அவ்வளோ அருமையா இருந்தது. உள்ள வரணும்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10, பெரியவங்களுக்கும் ரூ. 10 தான். அதாவது நம்ம உள்ள வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான் டிக்கெட்டு. ஃபோன் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க நீங்கள் யூனிஃபார்மில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். எந்த ஒரு டிக்கெட் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்தோம். உள்ளே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே வரும்போது நிறைய அச்சீவ் பண்ணவங்களோட இமேஜஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பானைகள், குடுவைகள், அதாவது சேமிப்பு கலங்கள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. மேலே வந்து பாருங்கள், மதுரையோட குளம், ஆயிரங்கால் தூண் மண்டபம், அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் இடதுபுறமா நம்ம சுற்றி வந்தோம்னு சொன்னா நிறைய குடுவைகள் அந்த இதெல்லாம் இருந்தது. பாருங்கள், கள்ளழகர் வர்றது, மீனாட்சி அம்மன், பாருங்கள், இதான் கோவிலோடைய வளாகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட கிழக்கு கோபுரம், அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ் பண்ணவங்களோட இமேஜஸும் இருந்தது. அதையும் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த கற்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எதையுமே நம்ம தொட்டு பார்க்க முடியாது. எல்லாமே தொலைவில் இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக பாதுகாக்கக்கூடிய பொருட்கள். எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை தொட்டு பார்க்க முயற்சி பண்ணவே கூடாது. தூரமாக நின்று தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளால் அந்த பொருட்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா, அந்த குடுவை அந்த மாதிரிலாம் சேமித்து வைப்பாங்களா குட்டி குட்டியாக, அந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. பாருங்கள், பெரிய பெரிய பானை, அதுக்கும் கண்ணாடி போட்டு எல்லாம் செஞ்சு பத்திரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால் நிறைய பத்திரிக்கைகள், அதாவது இந்த நமக்கு இப்போ தினமலர், தினத்தந்தி சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் வந்திருக்கும்ல நிறைய பத்திரிகைகள், சுதேசமித்திரன், இந்தியா, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் இங்கே பாருங்கள் நிறைய வந்திருக்கு. சமத்துவங்கிற பத்திரிக்கை வந்திருக்கு, சமத்துவம் சங்குன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து தேனிமரசுன்னு வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு பாருங்கள். எல்லா பத்திரிகைகளும் அங்கே இருந்தது. அதெல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அச்சீவ் பண்ணவங்களோட இமேஜஸ் எல்லாமே இருந்தது, சாதனை புரிஞ்சவங்களோடது. அதையும் நாங்கள் பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோன்னு சொன்னால், அதாவது பழங்கால அணிகலன்கள் கொஞ்சம் இருந்தது. அந்த அணிகலன்கள் பக்கத்துலேயே நாணயங்கள் இருக்கும். இங்கே அப்படியே நம்ம திரும்பணும், இடதுபுறமாக திரும்பி நம்ம பார்த்தோன்னா அணிகலன்கள் இருந்தது. இது வந்து கோயிலோட மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பயன்படுத்தின, நம்ம படத்தில் கூட நிறைய படத்தை பார்த்துருப்போம், அவங்க கூஜா, பிளேட், அந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஓவியங்கள் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஒரு ஒரு ஓவியத்திற்கும் உயிர் கொடுத்தால் போல் இருந்தது. அந்த ஓவியங்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த ஓவியங்கள் ஒன்று உயிருள்ளவை மாதிரியே எங்களுக்கு காட்சி இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லா நாணயங்களும் நம்ம சொல்கிறோம், 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி எல்லா நாணயங்களும் அவங்க சேமித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்கள் இருந்தது. பானைகள்லேயும் விதமான பானைகள்லாம் இருந்தது. சிலைகள், அம்மனோட சிலை, லக்ஷ்மி சிலை, அந்த மாதிரி இருந்தது. சரி, வீட்டுக்கு தான் லக்ஷ்மி வரல, லக்ஷ்மி சிலையாவது நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோம். அந்த ஓவியங்கள் தான் எங்களுக்கு திருப்பி திருப்பி பார்க்கும்போதே எங்களோட கண்ணிலேயே இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ரைட் சைடு, அதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னு சொன்னால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் ஆன சிலைகள்லாம் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒன்று ஒரு ஓவியங்கள் ஒன்னொன்னையும் எடுத்து காட்டுற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ அற்புதமான ஓவியங்கள். ஒரு ஓவியங்களுக்கும் ஒரு உயிர் உள்ளதாக இருந்தது. நாங்கள் ஓவியங்களை முடிச்சுட்டு பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் செஞ்ச சிலைகள். பாருங்கள், ஒன்று ஒரு அம்மனும் மரத்தால் செஞ்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம உட்காருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முக்காலி, சங்கு,
அதாவது என்ன சொல்லுவாங்க, காலணின்னு சொல்லுவோம்ல. அதாவது சிலம்புன்னு சொல்லுவோம். அந்த சிலம்பால மதுரையே எரிஞ்சிருக்கு. ஸோ அந்த சிலம்பு அத்தனை வகையான சிலம்பு இங்கே இருக்கு. மாணிக்கம், பவளம், மரகதன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்த குழந்தைங்களுக்கும் நாங்கள் எடுத்து சொன்னோம், இதெல்லாம் சிலம்புடான்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லக்ஷ்மி தேவி இருந்தாங்க. மீண்டும் லக்ஷ்மி தேவிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு மரத்தால் ஆன சிலை நிறைய இருந்தது. அந்த மரத்தால் ஆன சிலையெல்லாம் பார்த்தோம். நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே, கொடுவா இருக்குது எங்கள் வீட்டில், அருவா இருக்குது, களைக்கட்டு இருக்குது, கொடாரி இருக்குது, துரட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம். அங்கே எவ்வளோ வகையான அவங்க அதாவது ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஒரு செவுரு ஃபுல்லாகவே அவங்க மாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அளவீடுகள், கோயிலில் நடத்தின பூஜைகள், அந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் தட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஓலைச்சுவடிகள், இதை பார்க்கும்போது நானே வியந்து போயிட்டேன். ஓலைச்சுவடின்னு நான் படிச்சிருக்கேன், அது தெரியும். ஆனால் வந்து இந்த இந்த இப்போ நம்ம சொல்கிறதுல, இதுதான் திருக்குறளோட ஓலைச்சுவடியா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் எழுதுனதா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருந்தது. அப்படி ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருந்தது. ஒரு ஓலைச்சுவடியை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பொம்மலாட்டம் தொற்பாவைன்னு நம்ம சொல்லுவோம், படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னாடி இந்த சாரீ பின்னாடி நின்றுட்டு நம்ம டான்ஸ் அதில் ஆட்ட பின்னாடி ஒருத்தவங்க வந்து பாட கதை ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து 2 எலும்பு கொடுத்தது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தது தான். அப்படியே திரும்பி நம்ம போகலான்னு பார்த்தா பின் சைடு பாம்பெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம கடைசியாக பாம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா கரடியை கொண்டாந்து வச்சுருக்காங்க. எல்லாமே உண்மையாக உயிருள்ளவையாக இருக்கிறத அவங்க அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையான அருங்காட்சியகம். எங்களுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. நாங்கள் கூட இல்லை, இது ஏதோ பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் கிடையவே கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்கள்லாம் சிதஞ்ச நிலமையில இருக்கலாம். அந்த வந்து ஒரு பனிக்கரடி இருந்தது. அதாவது காட்டுக்கரடியும், ஒரு பனிக்கரடி, முயல், மான் பாருங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எங்களை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பழங்கால படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, நிறைய பக்கவாத்தியங்கள்லாம் அதெல்லாம் அங்கே இருந்தது. வீணை, கிட்டார், வயலின் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் பயன்படுத்தின நிறைய துப்பாக்கிகள், வாள் சண்டைக்கு போடுற வாள்வீச்சுக்கள், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுப்புற நடனங்களில் நடுவில் மயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், மேளம், தாளம், அவங்க போடக்கூடிய ஆடை அணிகலன்கள் அதுவும் இருந்தது. நம்மளோட மகாத்மா காந்தி அவங்களோட அந்த கைத்தறி நெசவு பண்ணக்கூடிய ஒரு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் சொல்லுவோம்ல, அம்மன் ஊர்வலம் வரத்துக்குண்டான வாகனங்கள் அந்த மாதிரியும் அவங்க வச்சுருந்தாங்க. ஒன்றும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு வியப்பாகவும் அவ்வளோ ஒரு தத்ரூபமாகவும் இருந்தது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி அப்படியே சுற்றி வந்துட்டு திருப்பி நம்ம அந்த பாம்பை பார்க்கலாம்னு நினச்சி பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எங்கள் கண்ணை பிடிச்ச அந்த குண்டு, இதெல்லாம் வந்து அந்த குண்டு அவங்க பயன்படுத்தின குண்டு எல்லாமே இருந்தது. அந்த வீணை எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது பார்த்திங்களேன், எப்படி அதை வந்து செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அளவு ஜாடியெல்லாம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து நாங்களே வச்சுருந்த மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் புதைப்படிவ பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. புதைப்படிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சி மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தக்கூடிய பொருட்கள்னு சொன்னாங்க. நிறைய சங்கு வகைகள், விதவிதமான சங்கு வகைகள் அவங்கக்கிட்ட இருந்தது. அங்கே நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேள், பூரா, பாம்பு, பல்லி அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஒன்றா சுற்றி பார்த்தோம். அதாவது எப்படி சொல்கிறது, கட்டுமீறிய பாம்புலேருந்து நல்ல பாம்பு வரைக்கும், தண்ணி பாம்பு, எல்லா பாம்புமே இவங்கக்கிட்ட இருந்தது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். பூரா, தேள் எல்லாத்தையும் பதப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டாம்பூச்சிகளோட இனங்களும் அங்கே இருந்தது. அதையும் நாங்கள் சுற்றி பாருங்கள், இது கட்டுவிரிய பாம்பு, இது நல்ல பாம்பு, இந்த மாதிரி ஒரு பாம்பும் அங்கே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. கொஞ்சம் பயமாகவும், இது தண்ணி பாம்பு, இது இருதலை பாம்பு, 2 தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 தலை பாம்பு. பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி நம்ம தைரியமாக வர வச்சுக்கிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் மதுரைக்கு போனீங்கன்னா இங்கே இருக்க காந்தி மியூசியத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க. உங்களோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நம்மளோட முன்னோர்களோட முன்னோர்கள், மூதையார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதோட சிறப்பம்சம், நம்மளோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நம்ம சுற்றி காட்டினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து புரியும், எடுத்து சொல்ல
சொல்லும். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே வரும்போது நாம் தான் நம்மளோட வழக்கங்களை பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற நிலமையில இருக்கிறோம். நாம் தான் அவங்களுக்கு சொல்லி புரியவும் வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் சொன்ன பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சியிலே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நானே நினச்சிட்டேன் பட்டாம்பூச்சினா பறக்கும் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அதுலேயும் இத்தனை வகையான பட்டாம்பூச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சு கண்ணாடியில் வச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கா இங்கே பாருங்கக்கா ஒரு பெரிய பாம்புலாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தோம். நன்றி.